திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு சங்கீதத்தின் புஸ்தகம் 105 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல 2 கான்ட்ரா சிச்சுவேஷனாக நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம அப்படியே அள்ளி வீசுறதுல வள்ளல். அவர் உண்மை தானே, எவ்வளோ பேசியிருக்காரு. இத்தனை வருஷத்துக்கு நான் யோசனை, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து வாக்கு தத்தம்னா அப்படியே சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் காலங்கள் போக 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 முதல்லாம் உடனே அப்படி லாலிபாப் மாதிரி டக்குன்னு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஓ, இதுதான் வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்ன பண்ணோம், எல்லாமே கிடச்சிரும். அது ஒரு லாலிபாப் அபிஷேகம். சரியா? கேட்டவுடன் கிடைக்கிறது. எல்லாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் அதான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் செய்கிற ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஒரு வாக்கு தத்தத்தை வச்சு பரலோகத்துக்கு நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன கொஞ்சம் அப்படியே இழுகிலின் பயில் காட்டி நம்மை அவர் வனாந்திரத்தில் இழுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அவ்வளோ சூப்பராக. உண்மையாக நான் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சொப்பனம் கண்டேன். சொப்பனங்கள் ரொம்ப ரேராக தான் வரும், ஆனால் ரொம்ப சாலிடாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யங்காக இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் அழகாக இருக்கும். இப்படி பார்த்தா என்னுடைய பெண்கள், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் அங்கே இருக்காங்க. இட் இஸ் அ ஹவுஸ். பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸம் ஆள் நிற்கிறாரு. பயங்கரமாக ஹேண்ட்ஸம்னா அப்படி ஒரு ஹேண்ட்ஸம். அவர் என்னையே உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அப்புறம் மெதுவாக வந்து வில் யூ மேரி மீ அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. புரியுதா உங்களுக்கு? வில் யூ மேரி மீ. நான் உடனே ஒரு மூஞ்ச ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் சொன்னேன், வந்து என் வீட்டில் ஒரு பெண் ஆயத்தமாக இருக்கிறாள் திருமணத்துக்கு, அவளுக்காக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிடுறேன் அந்த இடத்த விட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஒரு பெரிய வீடாக இருக்கிறது. சுற்றி நான் எங்கெல்லாம் போகிறேனோ இந்த ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் அங்கங்கே வந்து நின்று ஒரு 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 ஸ்மைல் ஒன்று கொடுத்துக்கிட்டு எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளை விரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. திருப்பி வந்து அவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு மேரி யூன்றாரு. திஸ் டைம் வில் யூ மேரி மீன்னு கேட்டவர் ஐ வாண்ட் டு மேரி. என்னோட இது கதை, இது என்னவோ ஆகுது அப்படின்னு சொல்லி பயத்தில் கண்ணை முழிச்சிட்டேன். நான் முழிச்சிட்டு எந்திரிச்சு வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்போ எழுந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஸ்தோத்திரம் பண்ணி. என்ன ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்க என்கிட்ட? அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லைம்மா, நான் தான். ஹல்லேலூயா. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்முடைய காரியங்கள் ஓய்ந்து போய்விட்டது, தேய்ந்து போய்விட்டது, எல்லாம் ஒரு மன கஷ்டத்தோடு ஊழியத்தின் பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இவர் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பார். அவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு மேக் லவ் வித் யூ அ ஃப்ரெஷ். அவர் சொல்கிறாரு, மழை வி வில் ஸ்டார்ட் அ நியூ. புதுசாக நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் தான் அதனுடைய சுவாரஸ்யத்தை நீ பார்க்க போகிறாய் அப்படின்னாரு. நீ தான் அந்த மணவாட்டி, நான் தான் அந்த மணவாளன். ஐ எம் சேசிங் யூ, ஐ நீட் யூ. அப்படி யாராவது வலாபராரமாக புருஷன் கூட அப்படி டயலாக் பேச மாட்டேன். நீ எனக்கு தேவை, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த மாதிரிலாம். ஆனால் இவர் பாருங்கள், விரட்டுன்னு அந்த சொப்பனத்தில் எனக்கு
ஐ வாஸ் ரியலி, எனக்கு பரவசம் ஆயிடுச்சு இதை கேட்ட உடனே. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய அன்பு மாறலை, அது ஒவ்வொரு நாளும் புதுமையாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய நேசம் குறையிலைங்க, நம்ம நேசம் தான் குறைஞ்சிருக்கு. அவர் நம்மளை விரட்டுற அளவுக்கு அவர் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஐ வாண்ட் டு மேரி யூ, நித்திய விவாகத்திற்கு என்று ஓசியாவிலேருந்து வசனத்தோடு பேசினார். உன்னை நியமித்திருக்கிறேன். ரொம்ப ஆசமாக இருந்தது, பயங்கர தெம்பு வந்துடுச்சு. சரி, இனிமேல் நம்மளது லெவல் அடுத்த எத்தனை வயசில், 68 வயசில் பேசினுக்கிறார். பேச வேண்டிய 20 வயசெல்லாம் போயிடுச்சு. 23, 40, 50, 50 தாண்டி 60 போய் 68 ஒரு புது லவ் மேக்கிங் வந்திருக்குது. அது 98ன்னா கூட அந்த அன்பு மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. So enjoy the love of God more and more, come what may. சோர்ந்து போகாதீங்க உங்கள் வாழ்க்கையில். அடி விழுது, ஐயோ நொறுக்கிறாரு அடிக்கிறாருன்னா அதெல்லாம் லவ் கேம் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் இந்த மாலை வேளையில் இதை பார்க்கும்போது யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் 18-19 பாருங்கள், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ஒடுக்கம், அவன் எழும்பக்கூடாதபடி நொறுக்குதல், ஒடுக்கம் ஒரு பக்கம். அடுத்தது அவன் பிராணனே இரும்பில் அடைப்பட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுச்சான். அப்படி ஒரு ஃபேஸை யோசேப்பு என்ன பண்ணார், கடந்து போனார். இன்றைக்கி நீங்களும் நானும் என்றைக்குமே நம்ம வி வாண்ட் அ பெட் ஆஃப் ரோசஸ். கிறிஸ்தவ ஜீவியம்னா சௌபாக்கிய ஜீவியம், எந்த நாளும் ஒரே ஜாலியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இல்லை, ஆண்டவருக்குள் நாம் நிலைப்பட நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆழமாய் அதை அவருக்கென்று கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஸோ இப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புட்டமிட்டது. எல்லாம் வாயத்தம் சொல்லுங்கள். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுதல் இல்லாமல் ப்ரொமோஷன் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை கேட்க மாதிரி கையில் தூக்கி கொடுத்துட்டா நல்ல ஜப்புன்னு சாப்பிட்டுக்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு ஒரு கேக் கொடுத்தாருங்கள, அடி எல்லாம் போட்டுக்கிட்டு தண்ணி காமிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வர பாருங்க ஒரு பிளஸ்ஸிங்கை நம்ம வாழ்க்கையில். அந்நாளுக்கு வந்த மாதிரி அநேக வேதனைகள், துன்பங்கள், அவமானங்களின் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியை அந்த கற்பத்திலே கர்த்தர் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறாரு, நீங்கள் கடந்து போகிற காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஒரு வேளை லாக் பண்ணியிருப்பான், எங்கே லாக் பண்ண முடியுமோ உன் காலை லாக் பண்ணுவான், கையை லாக் பண்ணுவான், மைண்டையே லாக் பண்ணுவான், எதை வேணாலும் லாக் பண்ணுவான். எதை வச்சு அடித்தா நீ நொறுங்குவேன்னு அவனுக்கு பாயிண்ட் தெரியும். எப்படி உன்னை நிர்மலமாக்கலாம் என்று அவன் பார்த்து கொண்டிருப்பான். எப்படி நீ சோர்ந்து போவ, நீ ஆண்டவர் விட்டே போயிடுவ, ஊழியத்தை கைவிட்டுருவன், எல்லா பிளான்ஸையும் அவன் அழகாக செய்வான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்குள் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நான் குயிக்காக பார்த்தேன், வார்த்தை புடமிட வச்சது எப்படி. அவருடைய லைஃப்பை நான் ரொம்ப ஷார்ட்டாக வெறும் வெளிப்பாடோடு நான் சொல்லி கொண்டு போகிறேன். அவருடைய கதை, யோசேப்பின் கதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஜெனசிஸ் ஆதியாகமம் 37 தொடங்கி வருது 2ஆம் வசனத்தில். அவர் யாக்கோபின் ஒரு விசேஷித்த புத்திரனாய் யார் இருந்தார், யோசேப்பு இருந்தார். 17 வயசில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாராம், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 17 வயசுலலாம் நம்ம பிள்ளைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணுவோம் பாருங்கள். +2 முடிச்சிருச்சு, அதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் என்ன, டாக்டராக நீட் எழுத வைக்கணுமா, அதை வைக்கணுமா. தகப்பன் ஒரு பெரிய மனிதன், அவருக்கு இல்லாத சொத்து கிடையாது, சுதந்திரம் கிடையாது, எல்லாம். ஆனாலும் the humility was taught to Joseph. ஹல்லேலூயா. ஒரு தாழ்மை யோசேப்புக்கு சொல்லி, ஆடுகளை மேய்க்கும்படிக்கான ஒரு வேலை சாதாரண வேலை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இட் இஸ் அ வெரி அலர்ட் ஜாப். அவ்வளோ பெரிய ஒரு 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 மனுஷன் தன் மகனை, ஒரு பிற்காலத்தில் அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன், தன் மகனை குறித்து. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் போய் மற்ற பிள்ளைகளும் ஆடுகளை மேய்ச்சாங்க. அவருடைய மறுமனை ஆட்டின் பிள்ளைகள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, தில்லுமுள்ளு வேலை பண்ணுறாங்கன்னு இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அழகாக போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. See, that was the truthfulness and the accountability in Joseph. அவனுடைய காரியங்களை பாருங்க, அவருடைய கேரக்டர், உண்மை, தன் தகப்பனுக்கான உண்மை, உத்தமம், என்ன நடக்குது அப்படின்றத he was updating his father. Hallelujah. நமக்கெல்லாம் நமக்கு போட்டு கொடுத்து பழக்கமா இருக்கிறதுனால நமக்கு அது எப்படி தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுப்பாங்க பத்தியா, இங்கேயும் அங்கேயும் போட்டு கொடுத்து ஒரு கலகம் முட்டி ஒரு சண்டையே வந்து வீடே ரெண்டாயி, அது வேற கதை. ஆனா யோசேப்பு ரொம்ப தன் தகப்பனை நேசித்தபடியினாலே அவரை மிகவும் பாதுகாப்பாய் அவர் காத்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன ஆகுது, ட்ரீம் வருது யோசேப்புக்கு. ட்ரீம் வந்தப்போ அந்த 17 வயசுல ஒரு ரெவலேஷன் வருது அவருக்கு சாலிடா. 2 வகையான ஒரு சொப்பனம் அவர் பார்க்குறாரு. என்னது, அரிக்கட்டுகள். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அரிக்கட்டுகள், தலை வணங்கி நிற்கிறது, அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் தலை வணங்கி, 2 ஒரே, இட் கேரி த சேம் சென்ஸ். அப்போ ஒரு ஆளுகையை தேவன் யோசேப்புக்குள் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டது எத்தனாவது வயதுல? 17வது வயதுல. இப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கெல்லாம் 20 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டப்போ பப்ளிங்கா ஆல்ரெடி எவ்வளவோ சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 48 வருடங்கள் முடிகிறது தேவ கிருபையில, அதுவே மறந்து போச்சு, வாக்குத்தத்தமே மறந்து போச்சு. ஆனால் வாக்குத்தத்தத்தின் தேவன் உள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கிறார் தேவ கிருபையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு வாக்குத்தத்தம் சொன்னாரே ஏன் செய்யலாம், ஏன் செய்யலாம்? You know there is a reason behind the whole thing. God will reveal you things, but at the same time he will tune you to receive the blessing of God. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கலன்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டோன்றத ஒரு சரண்டர்ட் லைஃபான தான் சொல்ல முடியும். அதை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விருப்பம் இது ஆண்டவரே, என் விருப்பத்தை நான் இதை செய்ய நினைக்கிறேன், இல்லை, ஆண்டவர் அதை விடவே மாட்டார், பார்ப்பார். என்னுடைய விருப்பம்தான் உன்னுடைய விருப்பமாக இருக்கணும், என்னுடைய சித்தம் உன்னுடைய விருப்பமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தரோடு பழக தான் அதெல்லாம் நம்மளுக்கு ரெவலேஷன் கிடைக்கும். இப்போ அந்த சொப்பனத்தின் பலன் என்ன? பகை உண்டாகிறது. யாருக்கு? சொந்த சகோதரரே, சொந்த வீட்டாரே என்ன பண்றாங்க, சத்ருவாயிடுறாங்க. எங்க கொண்டு போய் போட்டாங்க? இதனுடைய விளைவு என்ன விளைவாவது? தண்ணீர் இல்லாத குழி. பாருங்களேன், பாவம் யோசேப்புக்கு அவங்க அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓரளவுக்கு. அவர் சொன்ன உடனே பிரதர்ஸுக்கெல்லாம், நீ என்ன ஆள போறியா, நீ என்ன ஆள்றதுக்குன்னு வந்தியா, ஆச்சா பாச்சான்னு சொல்லி கடைசியில் தண்ணீர் இல்லாத குழியில கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தண்ணீர் இல்லாத குழியில உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் ஐயோ தாகமா இருக்குதுன்னு நினைச்சா கூட தண்ணி இல்லை, இருட்டான ஒரு சூழ்நிலை, தனிமையான ஒரு சூழ்நிலை, வெறுங்குழின்றது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஹெல்ப்னா கூட நோ ஹெல்ப் உண்டா இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலையில you are stuck somewhere and you are in distress today. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தரிசனம் உனக்கு வருகிறதா, வாக்குத்தத்தம் வருகிறதா, கட்டாயம் இவங்களை நீ தாண்டி கடந்து வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு செய்வாருங்க. நம்முடைய சுபாவம் மாறாது, நம்முடைய குணங்கள் மாறாது, நம்முடைய மாம்சீகத்தின் எண்ணங்கள் மாறாது, கிரியைகள் மாறாது, ஒண்ணுமே மாற ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொன்னதை மட்டும் செய்யணும்னா அவர் எப்படி செஞ்சிருவாரு சொல்லுங்களேன்? செய்ய மாட்டாரு. ஏன்னா the ultimate is his kingdom, அவருடைய ராஜ்யம். அருமையான தெய்வ ஜனமே, என்னுடைய காரியம் எதிலே கொண்டு போய் முடிந்தது, க்ளோஸே பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தாங்க ஜோசப்ப. இன்னைக்கு நிறைய சொத்துகள், உங்களுடைய
காரியங்கள் நிமித்தமா எத்தனை பேர் பில்லி சுனிய வச்சே கொன்றாங்க பீப்புளை. எல்லாத்தையும் வச்சு அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? இன்டைரக்டா வருவாங்க. நல்லதனமா என்னமோ நல்லா இருக்கியா, அப்படி இருக்கியா, அப்படி இருக்கியான்னு வீட்டுக்குள்ளாரையே வந்து எதையாவது வந்து பூசிட்டு எதையாவது செஞ்சுட்டு ஜாலியாக போய்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய விளைவுகள், இழப்புகள், பயங்கரமான கண்ணீர், துக்கம். தெரியாது விஷயம், தெரியாதவங்களுக்கு இது என்னவோ நடக்குதுன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என்றைக்கு நீ என்னை புரிந்து கொள்ளுகிறாயோ, என்றைக்கு பூரணமாய் என்னை நீ பற்றி பிடித்து கொள்ளுகிறாயோ, என்றைக்கு நான் உன்னோடு பேச ஆரம்பிக்கிறேனோ அன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விடுதலை ஊழியம்ன்றது, விடுதலை ஊழியம் ஜாலியாக எல்லாம் விடுதலை ஊழியம். சிஸ்டர் ஏஞ்சலும் நானும் வயசாகி போனாலும் இன்றைக்கும் நாங்கள் தான் டீம் அடிச்சுக்கிட்டு போகிறோம். ஆட்கள் கிடையாது இதுக்காக. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவ ஆவியினாலே நாம் நிரம்பி இருக்கும் பொழுது கட்டாயம் நம்ம போகிற இடமெல்லாம் கர்த்தர் ஒரு விடுதலையை அவர் கூறிக்கொண்டே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ அவனுடைய ஃபேஸ் எப்படி பாருங்க. அடுத்தது மீதியானியர் இடத்துல அவனை விற்கிறாங்க. மீதியானியர் இன் டர்ன் அவனை என்ன பண்றாங்க? போத்திபா என்னும் ஒரு எகிப்தியன் இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்றாரு. பாருங்க எவ்வளவு ஒரு ஹியூமிலியேஷன்ல ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு 17 வயது வாலிபன். ஹல்லேலூயா. ஒரு கேவலமான ஒரு ஹியூமிலியேஷன். சொந்த பிரதர்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதை சொல்லும் போது உங்களுடைய சொந்த குடும்பத்தாரின் நிலை என்ன, உங்களுடைய நிலைமை எப்படி போய் கொண்டிருக்கிறது, இனத்தார்ன்றோம், புருஷன் வீடுன்றோம், எல்லாத்துலேயும் எவ்வளவு அவமானங்கள் கடந்து போகிறது. நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பெருசு பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கணும், ஐ எம் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நான் யார் கருத்தில் இருக்கிறேன்? ஜீவனுள்ள தேவனுடைய கருத்தில் இருக்கிறேன். அசையாத சீயோன் பர்வதம் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் உட்கார்ந்தாதான் கிருபை நமக்கு உண்டாயிருக்கும், ஜெயம் நமக்கு உண்டாயிருக்கும். ஆனா அடி ஒரு தட்டு தட்டோன்னே போயிடுச்சு. உன்னை அழைத்த நோக்கம், உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம், கர்த்தர் உனக்காய் வைத்து ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு பதறி அடிச்சு ஐயோ எல்லாம் இழந்துட்டேனே, போயிட்டேனே. I tell you something, this world and worldly things is not permanent in our life. இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியங்களும் இந்த ஆசீர்வாதங்களும் நமக்கு சதம் கிடையாது. நமக்கு ஒரு லக்கு உண்டு. அந்த லக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? பரலோகம். ஹல்லேலூயா. நம்ம பூலோகத்தில் இருந்தாலும் பரலோகத்தின் வாசிகளாக தான் இங்கேயே வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. டே பாசம் டே இருதயத்தை நெருக்குது. இரும்பு போட்டு லாக் பண்ணி, சில பேருக்கெல்லாம் பாச புனைப்பு அப்படியே பிரிக்க முடியாது. கல்யாணம் பண்ணாலும் மாப்பிள்ளை என்ன பண்ணுவாரு? அம்மா வீட்டில் தான் உட்காந்துருப்பாரு. அம்மா சொல்லட்டும். பேஸ்ட் கூட வாங்கணும்னா அம்மா கிட்ட தான் வாங்கி தருவார். எங்களுக்கு நிறைய ஃபோன் கால் வருது. சிஸ்டர் இதுக்காக கொஞ்சம் என்ன சூனியம் வச்சாங்கன்னு தெரில, கொஞ்சம் ஜெபிங்க, என் புருஷன் மனசு அம்மாவை விட்டு கொஞ்சம் விலகணும்னு. பாச பிணைப்பு. பெண்டாட்டியோடு பேசுகிறது கூட விடுதலை கிடையாதுங்க. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. பொண்ணு என்னன்னா அப்படி ஒரு பாசம் அவங்க வீட்டில். லைஃப் இஸ் நாட் பியூட்டிஃபுல் வித் திஸ் சார்ட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் இன்டராக்ஷன்ஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அழைத்த அழைப்பு மிகவும் உன்னதமானது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ இந்த தகப்பனுடைய மனசு என்ன பண்ணிட்டாங்க? இவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அவருடைய ட்ரெஸ்ஸை ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டு அந்த ரத்தத்துல தோய்த்து கொண்டு போய் இந்தாப்பா உன் பையன் க்ளோஸ் அப்படின்னும் போது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துங்க. தான் மிகவும் நேசித்த ஒரு மகன், தான் மிகவும் எதிர்பார்த்த ஒரு மகன், எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவரை மேற்கொள்ள வைத்தது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே,
இந்த நேரத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல நீங்க கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்கன்னா போத்திபார் வீட்டுல போய் யோசேப்பு இருந்தாரு. அவர் ஒரு அடிமையாக தான் போனார், உண்டா இல்லையா? He was a slave. He was sold as a slave. இன்னைக்கு நரம்பு பேர் நினைக்கிறாங்க, நான் ரொம்ப அடிமையாகிறேன், இந்த பழக்கத்தை என்னால் விட முடியல, இந்த காரியத்தை மேற்கொள்ள முடியல, குடியை விட முடியல, சிகரெட்டை விட முடியல, எனக்கு சண்டை போட்டு பழக்கம் தான், எனக்கு சண்டையை விட முடியல, எந்த நேரமும் எனக்கு கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தராகிய தேவன் நான் உன்னை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இதை நான் படிச்சுட்டு அப்படியே நான் ஸ்கிப் பண்ணி போறேன். பாருங்க, அந்த 2ஆம் வசனத்துல பாருங்க, போத்திபார் வீட்டுல கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நல்லா இதை நீங்க கவனிக்கணும். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் உங்களோட இருந்தார்னா இட் மேக்ஸ் a difference wherever you go. ஜனங்கள் உங்களை துப்பி போடலாம், ஒருவேளை உங்களை பத்தி லோவா நினைக்கலாம். அநேக வேளையில சிங்கப்பூர் மலேசியெல்லாம் போனா நம்மள ஒரு ஆளாவே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. முதல்லாம் போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்கேருந்து வந்துக்கிற, இந்தியனா, உனக்கு என்ன வரம் இருக்குது, அதான் கேட்பாங்க பாஸ்டர்ஸ். முதல்ல என்ன நீங்கள் செய்வீங்க, 8 இன்டர்வியூ கேள்வி கேட்பாங்க. நம்மளை பார்த்தா ஒன்றும் தெரியாது, இதே கொண்டையை ஒன்றை போட்டுக்கிட்டு அங்கேயும் போய் இப்படி தான் நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம்னு வைங்களேன். பார்த்து கேட்டுட்டு, இது தெரியுமா, அபிஷேகம் உங்களுக்கு இருக்குதா, அது நான் ஒன்றுமே வாயை திறந்துக்கிட மாட்டேன். ஸோ ஆனால் அந்த நேரம் வரும் பொழுது கர்த்தர் நிரூபிப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் கண்டு நடுங்குகிறதை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுமா. அந்த பாஸ்டருக்கெல்லாம் மூஞ்சே இருக்காது பார்க்கறதுக்கு. என்ன மெதுவா பின்னால வந்து, ஐ எம் சாரி சிஸ்டர், ஐ எம் சாரி சிஸ்டர், இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. இதுதாங்க நம்ம யார் எவருன்னு தார தம்பட்ட போட்டு, நான் எனக்கு இத்தனை வரங்கள் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, ஐ எம் so and so. It's not that. Wherever you go, you make a difference when the Lord is in your life. எந்த இடத்துக்கு நீ மார்க்கெட் பிளேஸ் போனா கூட அங்க ஆண்டவர் உன்னை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஹீதன், எகிப்து தேசத்தான், அவனுக்கு டெஸ்டிமனி உண்டாயிருக்கு. என்ன டெஸ்டிமனி? இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் எதை செய்தாலும் எப்படி இருக்கிறது, செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, விலங்கு இருக்குது ஒரு பக்கம், பயங்கர நொறுக்குதல் இருக்கு, தள்ளி வைப்பு இருக்கிறது, ரிஜெக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம காயப்படுறோம், என்னை தள்ளி வச்சிட்டாங்க, என் வீட்டாரே என்னை தள்ளி வச்சிட்டாங்க, என்னை நேசிக்கிறதுல. எத்தனை பேர் அந்த கவலையிலேயே இன்னும் தேவ சித்தத்தை பார்க்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, முன்னேற முடியாம உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தர் இதை எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. இன்னைக்கு the Lord wants you to come out of all those things. அந்த லாக்ஸ்ல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வரணும்ன்றது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். There is a promotion. When the Lord is in your life, there is a promotion. ஹல்லேலூயா. உங்களுக்கு ப்ரொமோஷன் பெண்டிங்கா இருக்கா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரான்னு பாருங்க. கண்டிப்பா தடைப்பட்ட எல்லா விதமான ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது உங்க வேலை ஸ்தலத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய கரத்தின் பிரயாசங்களில், உங்களுடைய பிசினஸ்ல ஒரு முன்னேற்றத்தை ஊழியத்துல நீங்க காண்பீங்கன்னு கர்த்தர் தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு வைத்தாமா ஒரு ஹீதன், எகிப்து தேசத்தான், யார் மேல? யோசேப்பு. இவன் ஒரு எபிரேயன். தயவு வைத்தான் அவன் மீது. ஹல்லேலூயா.
நீங்கள் எங்கே போனாலும் சில பேரெல்லாம் வேலைக்கு போனால் இந்த வேலை சரியில்லை பேப்பர் போட்டுட்டேன், இந்த வேலை சரியில்லை பேப்பர் போட்டுட்டேன், இது எனக்கு ஒத்து வரல பேப்பர் போட்டுட்டேன். அது சர்வசாதாரணமாக பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நேர்மாறான ஒரு சூழ்நிலையிலே ஒரு பயங்கர ஒரு தீவிரவாதம், நீங்கள் ஒரு 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 விக்கிரகத்தின் ஆளுகையின் மத்தியில் இருக்கிறீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே, இதெல்லாத்தையும் சமாளித்து அதில் ஒரு ப்ரொமோஷனை வாங்கி மேலே வரது இருக்குது தெரியுமா? அது உண்மையான தேவ கிருபை. அது ஹல்லேலூயா. சில பேர் மேலே அப்படியே ஹார்ட் பயங்கரமாக வரும். அந்த எஜமானனுடைய அந்த ஹார்ட் வந்து இவனை பார்த்தாலே இவங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் அவனை வந்து எல்லாத்துக்கும் அதிகாரி ஆக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருங்க. இதுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த காட் கான்ஷியஸ் லைஃப், தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் எங்கே போனாலும் அவர் என்னை பார்க்குறாரு, நான் செய்கிற காரியத்தை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார், நான் செய்கிறதெல்லாம் அவருக்காக நான் இதை செய்கிறேன், நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் இதை நிறைவேற்றினேன். தயவுசெய்து அந்த நான்ன்றதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டுருங்க. ஆண்டவர் அந்த நான்ன்றதை நொறுக்குவார். தட் ஐ, இட்ஸ் மை, அந்த இதெல்லாம் நொறுங்குற வரைக்கும் தும்சு போட்டு அடிச்சு நொறுக்கிடுவார். ஆனால் என்றைக்கு இது கர்த்தர் இதை செய்கிறார், இது கர்த்தருடைய பலன், இது அவர் கொடுத்த கிருபை, இந்த ஆசீர்வாதம் அவருடையது. ஒரு சின்ன காரியம் கொடுக்கிறாரா, ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கிறாரா, அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த அவரை நீங்கள் முக்கியப்படுத்தும் பொழுது அவர் உங்களை முக்கியப்படுத்த ஆரம்பிப்பார். என்னை கனப்படுத்துகிற யாரையும் நான் கனப்படுத்துகிற தேவன், கனவீனப்படுத்துகிற யாரையும் அசட்டை பண்ணுகிறவளை நானே என்ன பண்ணுவேன், அசட்டை பண்ணி போடுவேன்றாரு அவர் கிளீனா. நம்முடைய செய்கிற ஒரு சிறிய காரியத்திலேயே ஒரு உண்மை, ஒரு உத்தமம் நடுங்கணும். ஆண்டவரே இதை நான் செய்ய முடியுமா, இதை இப்படி செய்ய முடியுமா கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையே அவர் மேல கொண்டு போயிட்டே இருப்பாரு. அவர் ஆசீர்வதிக்கிறதை ஒரு என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்போ யோசேப்பினத்தின் தயவு வைத்து அவனை எல்லாத்தையும் ஆக்கிறாரு. அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் என்ன பண்ணாராம், அந்த எகிப்தியனை ஆசீர்வதித்தாராம். பாருங்க, வாட் a great blessing. ஒரு ஹீதனை எப்படி ரட்சிப்புக்குள்ளார அவங்க வர முடியும்? ஆண்டவர் உங்களை தனியா கொண்டு போய் ஒரு இடத்துல சொருகுவார், உங்களுக்கே தெரியாது. ஐயோ, இப்படி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் எனக்கு கொண்டு வந்து சொருகி வச்சுட்டாரே, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, என்னால் சமாளிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற உட்கார்ந்து உள்ள உட்காந்துக்கிறேன், நீ சமாளி, சவாலை சமாளின்வாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விட்டு ஓடாத, இடத்த விட்டு நீ அமர்ந்திருக்கிற இடத்திலே தேவன் அதிசயங்களை அவர் செய்வார். நிமித்தமா அங்கே ஆசீர்வாதம் வருது பாருங்க, அதை கண்டு கண்டிப்பாய் நீ ஆராதிக்கிற தேவன் யாருன்னு கேட்பாங்க கண்டிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இது இப்படியே போகுது, அவர் இருக்கிறாரு. இப்போ யோசேப்பினுடைய அந்த உயர்வுக்கு காரணம் அவனுடைய மெயினா என்னன்னா, அந்த வீட்டம்மா யாரு, போத்திபாருடைய மிஸ்ஸஸ் போட்டிஃபார் வராங்க. டைரக்டா கேட்குறாங்க, என்னோடு வந்து சயனி என்ன பெரிய ஒரு பயங்கர சேலஞ்சு. சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அவங்க அப்படியே வெளுத்து போயிடுவாங்க. உண்மையாக இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், பரிசுத்த குலைச்சல்கள், அருமையான தெய்வ ஜனமே, வேலை ஸ்தலத்தில் ஊழியங்களில் நடக்கிற காரியங்கள், கண்களின் இச்சை நிறையா நிறையா. நாங்கள் ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, we receive calls and we are praying for people for deliverance in that area. கடினமான ஒரு காரியம். ஒரு புருஷனை முழுசா ஒரு மனைவியால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. மனைவியை புருஷன் நம்ப முடியல. அப்படிப்பட்ட ஒரு காலமாய் இது இருக்கிறது. ஆனா யோசேப்பு என்று சொல்லும் பொழுது he stood for the holiness of God. Hallelujah, hallelujah. There was an open invitation.
நச்சை அரிச்சுக்கிட்டே இருக்கா. அதே மாதிரி சிம்சோனுக்கு தெலீலா என்ன பண்ணாலே, டெய்லி நச்சரித்து கொண்டே இருந்தாள். பயங்கரமா அவனை அலட்டி அலட்டி அவனுடைய சீக்கிரட்டை என்ன பண்ணிட்டா, வாங்கிட்டா அவன். ஆனா இன்றைக்கும் இந்த உலகத்தின் மத்தியில ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட்ல விட்டுருக்கிறாரு. உங்களை சுத்தி இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதா, சோதனைகள் வருகிறதா, வேதனைகள் வந்து கொண்டிருக்கிறதா, ஐயையோ என் மனைவி இப்படி இருக்குது, அந்த ஆசாமியை பார்த்தா நல்லா தான் இருக்குது, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, யோசிக்க வைப்பான். சிந்தனையில் பரிசுத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஸ்டாண்டர்ட் வந்து அவருடைய நிலைமைக்கு கொண்டு வரும்படிக்காய் நம்ம ஓடினா கூட அந்த இடத்துல நிறுத்தி வைப்பார் ஸ்ட்ராங்கா. இவன் சொல்ல சொல்ல அந்த வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் சொன்ன ஒரு காரியம் இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரத்தை என் தேவனுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு எப்படி இதை நான் செய்வேன்னு கேட்டான். கடைசியில் அவ ஒட்டப்பாடு இல்லை, ஒரு புடி பிடிச்சா இவன் துண்டை விட்டுட்டே என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி இவன் பேரிலே பிராது கொடுத்து சிறைச்சாலையிலே தள்ளி விட்டான். அருமையான தெய்வஜனமே, இன்றைக்கு இந்த சோதனையின் காலமும் நமக்கு இருக்கிறது, ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை ஹாரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, உங்க மனநிலைமை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, எல்லாமே போச்சுன்னு நினைக்கிறீங்களா? I tell you something, when you go through this, a ruling and reigning is coming from the hands of God. தேவ கரத்திலிருந்து உங்களுக்கான ஆளுகையும் அங்கீகரிப்பும் ஒரு தலைமைத்துவமும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்ட இடத்தில் உங்களை சாட்சியாய் கம்பீரமாய் நிறுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில கூட ஆண்டவர் அவனுடைய டெஸ்டிமனியை பாருங்களேன் படிச்சீங்கன்னா 40ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முழு இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துறாரு. யாரு? சிறைச்சாலை தலைவன். அந்த இடத்துல அந்த ஆள் ஜெயிலர் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றான். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்துட்றான். அவன் ஃப்ரீ ஆகிடுறாரு. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஆளை நம்பணும்னா எவ்வளோ கிருபை தேவையா இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எவ்வளவு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிறைச்சாலையின் அனுபவத்துல ப்ரூவ் பண்ணணும் நம்ம யாருன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உன்னை எவ்வளவு லோ லெவல்ல தள்ளினாலும், உன்னை எவ்வளவு யார் உதாசீனப்படுத்தினாலும், உன்னை எவ்வளவு யார் எட்டி உதைத்தாலும், எவ்வளவு உன்னை கேவலப்படுத்தினாலும், ஒரு சிறைச்சாலையின் அனுபவம், நீ எந்த கட்டப்பட்டு உலகினாலே நீ கட்டப்பட்டு நொறுக்கப்பட்டு நீ காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நிலைமையை மாற்றக்கூடியவர் உனக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாளும் உன் நிலைமை இப்படியே இருக்கும்னு நினைக்காத. பிசாசு ரொம்ப கம்பீரமா சொல்லுவான், லாக் பண்ணிட்டேன் அவங்கள, அவங்க பேரை கிழிச்சிட்டேன், அவங்கள ஒரு வழி ஆக்கிட்டேன், இனிமேல் தலையே தூக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனால் நம்முடைய தலையை கம்பீரமாய் உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள். உண்மையா ஒரு பெண்ணா இருந்து கொண்டு இந்த 48 வருட காலம் ஆல்மோஸ்ட் ஊழியங்கள், நான் 47 இயர்ஸ்ன்னு வைங்களேன், நிறைய தாண்டி வந்தது உண்டு. அழுக உண்டு, எல்லாம் உண்டு, நிந்தனை, நிராகரிப்பு எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க வச்சார் ஆண்டவர். எல்லாம் சேன் போச்சு. இப்போ நீ என்னவோ பண்ணிக்கடா, என்னவோ பண்ணிக்கோ, ஆண்டவர் மாத்திரம் என் கூட இருந்தாலும் அவர் செய்கிற காரியமே எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு இருப்பது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. என் புருஷன் இருக்கிறான்றது ஒண்ணு, என் மனைவி என் கூட இருக்கிறா, என் பிள்ளைகளை என் கூட இருக்கிறாங்க. நாளைக்கு காணாம போயிடுவாங்க எல்லாரும். There'll be no one around you. நீ யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்கள் எல்லாம் சிறகடிச்சு படுத்துறாங்க. பணம் போயிடும், பதவி போயிடும், உன்னுடைய எல்லா விதமான பந்தங்கள் போய்விடும். You cannot rely upon anything in this world. இந்த உலகத்துல நீ சார்ந்திருக்கக்கூடிய காரியம் ஒன்றுமே இருக்காது. ஏன்னு சொன்னா
உன்னை ஆண்டு கொள்ளுகிறவர் உன் மீது அவ்வளவு ஒரு ஜலஸா இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அவரை தாண்டி யாரும் உன்னை நேசிக்கவும் முடியாது, நீ அவரை நேசிக்கவும் முடியாது, நீ எதையும் செய்யவும் முடியாது. தூக்கிடுவார் ஒரு தூக்கு. அவருக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஐயோ நம்ம அல்றமே. This is the tough training, a military training what we are going through in life. அருமையான தெய்வச்சனமே, கடைசியில் என்ன ஆகுது, அந்த சிறைச்சாலையில் ட்ரீம் வருது. ஒருத்தன் கேட்குறான், சொல்கிறான், ட்ரீமுக்கு அர்த்தம் சொல்லுகிறதற்கு ரெவலேஷனை யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலையில் அவனுக்குள்ளார அந்த கிருபை வெளிப்படுது. ஹல்லேலூயா. அவனுக்கு அந்த அர்த்தத்தை சொப்பனம் இவர் பார்த்தாரு, அவருக்கு ஒன்றும் புரியல அதை பற்றி. ஆனால் சிறைச்சாலைக்குள் இருக்கும் பொழுது அவன் சொப்பனம் பார்த்தாங்க. அவன் இன்னொரு கண்ட சொப்பனத்தை அவர் என்ன பண்ணார், இன்டர்பிரேட் பண்ணார். இன்டர்பிரேட் பண்ண மாதிரியே என்னாச்சு, அந்த பானபாத்திரக்காரன் ராஜாவின் இடத்துக்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு சுயம்பாகி என்ன பண்ணான், தூக்குல போடப்பட்டான். சொன்னது அப்படியே நடந்தது. இன்னைக்கு கதை சொல்றாரு, நீ சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் உனக்கு வெளிப்பாடுகள் பெருகும். உன்னை எங்கேயும் போக விடாம உன்னை லாக் பண்ணி வச்சிருக்காங்க பாரு, எதையுமே நீ அனுபவிக்க கூடாது. அப்படி ஒரு வரும், சரீரத்துல பலவீனம், சத்ருவின் போராட்டம் ஒரு பக்கம், இழப்புகள் ஒரு பக்கம், எல்லாமே நம்ம சுத்தி ஆன்டியா இருக்கும். ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கும். ஒன்றும் இல்லாதையும் நம்ம பாடுபட்டு உட்கார்ந்துருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, திஸ் இஸ் த டைம் when I am increasing the revelations. உனக்குள் இருக்கிற எல்லா காரியங்களையும் நான் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். உனக்குள் புதைத்து வைத்திருக்கிற என் கிருபைகள், வரங்கள், உனக்குள்ளார இருக்கிற சகலமும் என்ன பண்ணும், வெளிப்பட ஆரம்பிக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவில் ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்த போறார். எத்தனையோ பேர் புருஷனால ஐயோ அவர்கிட்ட சொல்லாமல் போக முடியாதுங்க, எங்கேயும் வீடு தான் எனக்கு இதுதான், அங்கேயே கலக்க வைப்பார், ஒரு பெரிய லிபர்ட்டியை தருவார். ஹல்லேலூயா. என்ன இருந்தாலும் அவருக்கு ஆக்கி போடுறதுக்கு தான் நான் உட்காந்துருக்குறேங்க, என்னன்னா நானும் புள்ள குட்டிகளை புருஷனை கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு ஊழியம் செய்யணும் தான் ஆசை சிஸ்டர், ஆனால் என் பொண்டாட்டி விட மாட்டேங்குது என்னை வெளியில், எந்த நேரமும் பிள்ளைய பாரு அது வெளியே போயிட்டு வருதுங்க அப்படின்னு. பாவமா இருக்குது, ஏதோ ஒரு லாக்ல எப்படியோ உட்காந்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு there's no liberty in our life. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பெருகுகிற இந்த கிருபையும் வரங்களும் இனி வருகிற நாட்களிலே ராஜா மட்டும் போய் பேசும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You will come across, you will go unto the VIPs. இது லிட்ரலா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இது நீங்கள் ஒருவேளை ரொம்ப டவுனா இருப்பீங்க, இன்னைக்கு அப்படியே உள்ள பதுங்கி போயிருப்பீங்க. இனி வருகிற நாட்களிலே the so called VIPs, the kings and queens, the prime minister, the chief minister, all the ministers of any country, நீங்க போய் அவங்க முன்னால நின்று கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்பாட்டை சொல்லிட்டு வருவீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அது மட்டும் இல்ல, பணக்காரர், பெரிய பெரிய அந்தஸ்துள்ளவர்கள், எழுதி வச்சிங்க, இன்னைக்கு காரை போட்டு வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் ஜாப் பண்ணுவாங்க. இன்னைக்கு நடந்து போய்கிட்டு இருக்கீங்களா, வலியோடு இருக்கீங்களா, பைசா இல்லாமல் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டக் ஆகிருக்கீங்களா, there is going to be a great release very soon. ஒருவேளை பண கஷ்டத்தில் லாக் ஆகிருக்கலாம், சிறைச்சாலை, அது ஒரு சிறைச்சாலை, எங்கேயும் போக முடியாம ஐயோ எங்கேயும் அப்படி இருக்கமேன்னு கர்த்தர் சொல்றாரு, என் வேலை வந்து கொண்டிருக்கிறது. My time is coming. இனி நேரம் எடுக்காது, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்துல நீ போக ஆரம்பி. கர்த்தர் நான் உனக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால என்ன ஆச்சு, இவர் போகும்போது 2 வருஷம் கழிச்சு போகும்போது சொல்றாரு பானபத்திரங்கிட்ட, எப்பா நீ போய் கொஞ்சம் எனக்காக ராஜா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி என்னை கொஞ்சம் வெளியே எடுப்பான்றாரு. சுத்தமா மறந்துட்டார். யாரு? பானபாத்திரக்காரன்.
அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தவர். இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் சொந்தங்கள் உங்களுக்கு எதிரியாக மாறி இருக்கிறார்கள்? நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, உங்களோட ஊழியம் செஞ்சவங்க, உங்கள் தட்டில் சாப்பிட்டவங்க எத்தனை பேர் எதிரியாக இருக்கிறாங்க? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய செய்கை பலத்ததாக இருக்கும். அட்டி கிளப்பி விடுறதுல மண்ணு அவர். ஹல்லேலூயா. ஜாலியாக இருக்கியா? ஒரே தட்டில் சாப்பிட்றியா? சந்தோஷமா இருக்கியா? அடிக்குது பாரு அப்படின்னு ஒரு கலப்புனாருன்னா அவன் 4 திசையில் போய் நிற்பான். எல்லாத்தையும் கலப்பி விட்டுருவாரு. உன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து, உன்னுடைய எல்லா விதமான மேன்மைகளிலிருந்து தள்ளணும்னா ஒரே தள்ளுவார் கீழே. நினச்சிட்டு இருக்கீங்களா நம்ம ரொம்ப ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு நினைப்பாங்க சில பேர். அடுத்த நிமிஷம் பார்த்து புல்லு மேஞ்சின்னு உட்காந்துப்பாங்க. அவருடைய வழிகள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா the ultimate is that we need to be promoted to the kingdom of God. தேவ ராஜ்யத்திற்கு நாம் நியமிக்கப்பட்டவர்கள். வாழ்க்கை வரும் எப்ப தெரியுமா? இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கை விட்டு கொடுத்து ஒட்டாரம் பண்ணாம நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவரே, நீர் என்னை எப்படி இருக்க விரும்புகிறீரோ அப்படி இருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். சரண்டர் பண்ணும்போது சூப்பரா தூக்கிடுவாருங்க நம்மள. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப சிறைச்சாலையில இருக்கிற இந்த யோசேப்புக்காக அடி தூக்குறாரு. எங்க பார்வோன் ராஜாவுக்கு சப்பனம் வருது, கலக்குதாங்க. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய காரியத்திற்காய் கர்த்தர் ராஜாவினிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அது எந்த ராஜான்னு எனக்கு தெரியல. உங்களுக்காய் யுத்தம் செய்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களுடைய பாஸா இருக்கலாம், உங்களுடைய டாப் பர்சனா இருக்கலாம், பிசினஸ் மேக்னட்டா இருக்கலாம், யாருக்கிட்டயோ நீ விடுதலையாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்பொழுது அந்த இடத்திலே, அந்த நபரிடத்திலே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், வெகு சீக்கிரத்திலே ஒரு முடிவை நீ காணும்படிக்காய். அங்க கலக்குவாருங்க. சும்மா இருந்த ராஜாவுக்கு கலக்கம். அவருக்கு சொப்பனம் வந்துருச்சு, 2 சொப்பனம் அவருக்கும். பயங்கரமான இது நாட்டை குறித்த ஒரு வெளிப்பாட்டை யார் சொல்றாப்ல? யோசேப்பு சொல்றார். தானியெல்லாம் சேர்த்து வைக்கணும். உடனே அவர் சொல்றார், நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணு. பாருங்க, அந்த தலைமைத்துவம் எங்க போனாலும் நம்ம எந்த ஒரு சின்ன வேலையில இருந்தா கூட அந்த ஒரு ஆளுகையை கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கருத்துல கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையா நம்ம இருக்கும் பொழுது ஒரு ஆளுகை தேவன் எப்பொழுது தருவார். கொஞ்சத்திலே உண்மையா உள்ளவனை அநேகத்திலே ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்துல உண்மை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, I am a God who blesses you. சரி, இப்போ ராஜா முன்னால போய் நிக்கிறாரு. யாரு? அவசரமா செய்தி வந்த உடனே சிறைச்சாலையில இருந்து தட்டப்பட்டன்னு யோசேப்ப வெளியே கொண்டாந்து அவருக்கு சவரம் பண்ணி, அவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி, பாருங்க என்ன மேன்மை வருது. அங்கிருந்து ஆர்டர் வந்த உடனே உள்ள இருந்த ஆளை வெளியே கொண்டாந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜ மரியாதை. ராஜாவுக்கு முன்னால நிக்கணும்னா எவ்வளவு மேன்மையா போய் நிக்கணும்னு பாருங்க. அந்த மேன்மை யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. நம்மெல்லாம் இருக்கிறோமே பாவ பரிதாபமா சில வேலையில நம்மளுடைய கஷ்டத்துலேயோ நஷ்டத்துலேயோ கண்ணீர்லையும் அப்படியே நம்ம உட்கார்ந்துருப்போம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சிறையிருப்பில் இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்கு ராயல் ட்ரெஸ்ஸை நான் போட்டு என்னை போல உன்னை மாற்றும்படிக்காய் என் கரத்தை உயர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா சிறையிருப்புகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ராஜரீகத்திற்கு முன்பாய் சிறையிருப்பு உண்டு, பயப்படாது. ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும் போது அவருக்கு வயசு என்னன்னு போட்டிருக்குது? 30 வயசு. 30 வயசுங்க. முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, 17 வயசுல அவருக்கு என்ன வந்துச்சு? சொப்பனம் வந்துச்சு. 30 வயசுல ராஜா முன்னால போய் நிற்கிறாரு. எத்தனை வருஷம் அப்போ? 13 வருஷம்.
சிஸ்டர் அதை விட ஜாஸ்தியாக நாங்கள் வெயிட் பண்ணினுக்கிறோன்றீங்களா? என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு மேலே வெயிட் பண்ணினுக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் 40 வருஷம் ஆகி இப்போ தான் லவ் கேமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் தலைவர். இப்போ தான் ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு திருப்பி ஒரு புது ஆரம்பன்றாரு. என்ன கலாட்டா பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. இப்போ பட்ட கஷ்டம்லாம் போதாதுன்ட்டுன்னு இது வேற பயமாக இருக்குது. அவர் ஐயோ ஆண்டவரே, ஒரு வலி வேதனையோட கஷ்டத்தோட நான் இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டேன். இன்னும் நீர் இப்படி ப்ரப்போஸ் பண்ணி இன்னும் வேற என்ன வச்சிருக்கிறீரோன்னு கொஞ்சம் ஒரு பக்கம் நினைக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எத்தனை பேருக்கு அது உங்களுக்கு மனசில் வருது? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மறந்து போனாலும் அவர் மறந்து போக மாட்டார். ஒரு பெரிய ஆளுகை பார்வோனுக்கு அடுத்தபடியாய் அவனுடைய ஸ்தானம் உயருகிறது. ஹல்லேலூயா. உயர்ந்தவர் என்ன ஆகுது? அவனுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாம் ஒருத்தரா வந்து தலை வணங்குகிறார்கள். அவன் கண்ட சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு மாறா இருக்கிற உங்களுடைய சொந்த சகோதரர்கள், ஒருவேளை இனத்தார், ஊழியத்தில் உங்களோட ஒர்க் பண்ணுறவங்க, இன்னைக்கு நிறையா உங்களை பின்னால் பேசியிருக்கலாம், உங்களை நொந்த பண்ணியிருக்கலாம், உங்களுடைய பேரை கொடுத்துருக்கலாம், நிறைய சிறைச்சாலை. இதெல்லாம் ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இத்தனை அனுபவங்களும் இருக்கும் பொழுதுதான் ராஜா அவனை அழைத்தார். ஹல்லேலூயா. ராஜ அழைப்புனா என்னங்க? இந்த ராஜ அழைப்பு இது ஒரு பக்கம் லிட்ரலாக வேர்ல்டியாக பார்த்தா ஒரு பெரிய ப்ரொமோஷன் டு சம்திங். அதே வேளையில் ராஜ அழைப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய இயேசு ராஜாவின் அழைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு கொள்ளும்படிக்காய் தேவன் உன்னையும் என்னையும் அவர் அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பாதையில் போகும்போது நிறைய இழந்திருக்கலாம். மனைவியை இழந்திருக்கலாம், புருஷனை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், நமக்கு அருமையானவர்களை இழந்திருக்கலாம். ஆண்டு சொன்னார், எந்த ஒரு நோக்கத்திலையும் எந்த ஒரு காரியத்திலையும் பயந்து போகாத, எந்த ஒரு காரியத்திலையும் சோர்வாயிடாத. Keep moving with my strength says the Lord. Hallelujah. உண்மையா நான் நினைப்பேன், இந்த முடியாத நிலைமைகளிலும் நான் கேட்பேன், ஏன் இவ்வளோ லவ் பண்றீங்க? முதல் கேள்வி அதான் கேட்டேன் அவர் ப்ரப்போஸ் பண்ணப்போ. இந்த காலி இப்படி இருக்குது, இப்படியே ஓட்டுனீங்க இத்தனை வருஷம். எனக்கு அப்போ புதுசாக எனக்கு ஐ saw myself young. எனக்கு அந்த ஒரு கிருபையை தாங்க, ஓடக்கூடிய கிருபை. என் மணவாளனோடு நானும் சேர்ந்து இணைந்து ஓடணுமே ஆண்டவரே, என்னை நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ரொம்ப பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுக்கிறேன் இப்போ அவர்கிட்ட. சும்மா விடுவோன்னா அவராக வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ நம்ம இவ்வளோ நாள் குவாய்ட்டாக இருந்தோம், ஒன்றுமே தெரியாமல். திருப்பி நம்மளுக்கு அதை ரீப்ளே பண்ணி எவ்வளோ நம்மளை மகிழ்ச்சியாக்கி, இதெல்லாம் ஒரு அனுபவங்க. உண்மையா பட்ட கஷ்டம்லாம் மறந்து போச்சு. உண்மையாக சொல்கிறேன், ஆவிக்குள் புதுப்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு என்னை புதுப்பித்த தேவன் உங்களையும் புதுப்பிப்பார். உங்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு. கர்த்தர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். வாக்கு நிறைவேறும் அளவும் வசனம் உங்களை புடமிடவும் செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் இழந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில், கர்த்தாவே, I want to surrender my life unto you 100%. இனிமேல் நீங்க தான் என் வாழ்க்கை ஆண்டவரே. ஒருவேளை கற்பத்தடை இருக்கலாம், திருமணத்தடை இருக்கலாம், எதையோ ஒன்று லாக் பண்ணி ஆண்டவர் உங்களை அப்படியே பிடிச்சி வச்சு எதுக்காக இதை செய்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் எந்த முரட்டாட்டத்தில் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்படாதபடி தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு பூரணமாய் நீ ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் என் பரிபூரண அன்பையும் என்னுடைய மேன்மையும் நீ காண்பாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது உன் ஊழியமா இருக்கலாம், ஜீவியமா இருக்கலாம், ஆனால் என் வல்லமை பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகருக்கு இன்னைக்கு ஒரு புதிய ஒரு அபிஷேகம். கையெல்லாம் கட்டாதீங்க தயவுசெய்து, யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. You have not come here to spectate anything. You are going to enjoy the power of God. If you believe, you shall see it and receive it.
says the Lord. Thank you Lord. கர்த்தருடைய வல்லமை சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை தருகிற தேவன். இது போதும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கைய கலக்கும்படிக்காய் நான் கடந்து வந்திருக்கிறேன். துரபாலே ஆ சே ஆ தா 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 தா. அநேகருடைய இருதயத்தில் நீண்ட காலங்கள் காணப்பட்ட தனிமைகள், துக்கம், நிராகரிப்புகள், the hurts, deep hurts. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களிலும் உங்கள் வீட்டிலும் கற்பத் தடைகளை தேவன் உடைத்துக் கொண்டிருக்கிறார். Thank you Holy Spirit. Thank you Jesus. உங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் கர்த்தர் பதிலை அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒரு அற்புதத்தின் மாதம். எதிர்பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ போற இடம்லாம் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த நாளிலிருந்து அளவில்லாமல் தேவனுடைய வார்த்தையிலும் அவர் வல்லமையிலும் ஜெபத்திலும் நீங்கள் அதிகமாய் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழித்து அவரோடு உறவாடுங்கள். தேவ மகத்துவத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. 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 Father in heaven, we thank you for all your wonder works tonight, O God. எங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் நீர் பூரண பலனுள்ளவராய் இருந்து நீர் காரியங்களை நீர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்கள் வார்த்தை அநேகரை விடுவித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பட்டுப்போன அவங்களுடைய நம்பிக்கைகளை தேவன் திரும்பவும் தட்டி எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். புதிய எல்லைகளை இவர்கள் காணவும், புதிய காரியங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளவும், புதிய புதிய நன்மைகளை இவர்கள் தொடர்ந்து காணவும், இது முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான சாத்தானின் வல்லடிகள், தட்டைகள், இவர்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா விதமான குடும்பத்தில் இருக்கிற, இவருடைய வேலையில் இருக்கிற, ஊழியங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கண்ணீர், தட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைவதாக, உடைவதாக, உடைவதாக. எல்லா விதமான மூளையில் இருக்கிற பிரச்சனைகளை நிர்மூலமாக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தானுடைய எல்லா கிரியைகளை சுட்டெரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கினபடினாலே ஸ்தோத்திரம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆவிக்குள் ஒரு புத்துணர்ச்சி ஆண்டவரே, ஆவிக்குள் ஒரு பெரிய கிருபை இவர்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போகும் பொழுதும் உடைய சமூகம் இவர்களோடு ஆண்டவரை கடந்து போகட்டும். உடைய வாகனங்களையும் இவர்களையும் கர்த்தர் உடைய இரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைத்து ஆண்டவரே பத்திரமாய் வீடு போய் சேர்க்கும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திரும்பவும் உமக்கு சித்தமான வேளையிலே நாங்கள் திரும்பவும் சந்தித்து உம்முடைய தயவை நாங்கள் பாராட்ட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கே நாங்கள் சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த கனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you all.